இது? எப்ப பாரு பாவம் பண்ணாத, அடுத்து அவனை திட்டாத, கிண்டல் பண்ணாதன்னு ஒரே அட்வைஸா சொல்லி போர் அடிக்கிறாங்க. நம்ம என்ன சின்ன பசங்களாடா, இவங்க சொல்லிட்டு அட்வைஸ்லாம் கேட்டு நம்ம திருந்தியா போகிறோம். ஏசப்பா தான் வழி. நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரே வழி ஏசப்பா தான். ஏசப்பா சொல்கிறது தான் உண்மை. ஏசப்பா தான் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும். எல்லாரையும் இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம்ல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஸ்கூலுக்கு போறீங்க, நல்லா படிக்கிறீங்க, பைபிள் வச்சுட்டு ப்ரேயர்லாம் பண்றீங்க. வெரி குட், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா நம்மளுடைய தெய்வம், அப்படிதானே? அது மட்டும் இல்லாம ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறவரா, நம்மளை வழி நடத்துகிறவரா, பேச்சுல வாழனா, நம்ம வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்கிறவங்களா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேதத்துல கூட ஏசப்பாவும் ஆபிரகாமும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஏசப்பா கூட ஆபிரகாமை என்னுடைய சிநேகிதன்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் ஏசப்பா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சர்ச்லேருந்து ப்ரே பண்ணாலும் ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்பாங்க. ப்ரேயர் ரூம்லேருந்து ப்ரே பண்ணாலும் ஏசப்பா கேட்பாங்க. நீங்கள் எனி டைம் எனிவேர் இருந்து ஏசப்பா கிட்ட பேசினாலும் ஏசப்பா எப்பொழுதும் உங்கள் கூட இருந்து நீங்கள் பேசுகிறத கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? அவங்க யார், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு வரலாமா? வாங்க பார்க்கலாம். எல்லாரும் மத்தேயு 11:29 எடுங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆமென். ரொம்ப நல்ல வசனம் இல்லடா? ஏசப்பா, இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமா எங்க கிட்ட பேசுனீங்க, ரொம்ப நன்றி. ஏசப்பா, உங்களை மாதிரி நாங்களும் ஹம்புலா இருக்க உதவி செய்யுங்க. ஏசப்பா, எங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்களை கத்து கொடுங்கப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வரும் ஏசப்பா, எங்களுக்கு நல்வழியை போதியும் ஆண்டவரே. பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. இன்று நான் உங்களுக்கு சில காரியங்களை போதிக்கப் போகிறேன். என்னை பின்பற்றி வாருங்கள். நான் உங்களை ஓர் இடத்திற்கு கூட்டிச் செல்கிறேன். வரேசப்பா. கையில வர காசே இல்ல, என்ன பண்ணலாம்? சரி பாப்போம். என்னப்பா வேணும்? ஒரு 10 சேமியா பேக்கெட் வேணும்ண்ணே. தரேன். மகனே, என் மகனே, களவு செய்யாதிருப்பாயாக. இந்த செயல் உன்னை பாவத்துக்குள்ளாக்கும். உன்னை பிற்காலத்தில் மிகப்பெரிய குற்றவாளியாக மாற்றிவிடும். மனம் திரும்பு மகனே. திருடிய பொருட்களை திருப்பிக் கொடுத்து விடு. பாவத்தை விட்டு விலகி ஓடு மகனே. ஏசப்பா, இந்த பாவத்துல இருந்து என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. இனிமே நான் இந்த பாவத்தை பண்ண மாட்டேன் ஏசப்பா.
சாரி அண்ணே, தெரியாம பண்ணிட்டேன். இனிமே என் கடை பக்கம் வந்து அவ்வளவுதான் உனக்கு. ஓடி போய். அண்ணே, இனிமே திருட மாட்டேண்ணே, சாரிண்ணே. இந்த தம்பி. ம். டேய், ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு புது காரியத்தை கத்து கொடுத்திருக்காரா. நம்ம எந்த சூழ்நிலையிலையும் பாவத்துக்கு எடை கொடுக்க கூடாது. டேய், அதுலயே முக்கியமான விஷயம் களவு செய்யக்கூடாது. டோன்ட் ஸ்டீல். ஆமால, எக்காரணத்தை கொண்டும் யாரோட பொருளையும் அவங்க அனுமதி இல்லாம எடுக்க கூடாது. அப்படி எடுத்தா பாவம். பாவத்திற்கு விலகி ஓடு. டேய் தம்பி, ரிமோட் குடுறா. என்னது தம்பியா? நான் உன் அண்ணன். மைண்ட் இட். ரிமோட்லாம் தர முடியாது. எக்ஸாம் இருக்குல்ல, போய் படி. எக்ஸாம்க்குலாம் படிச்சாச்சு, முதல்ல ரிமோட் குடு. ரிமோட்லாம் தர முடியாது, போ. ஏய், ரிமோட் குடுறா. முடியாது, போ. முடியாதுன்றல. ரிமோட் தா. முடியாது, போ. ஏய். ஆ. ஆ. ஏன்டா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? அம்மா வந்தோடனே சொல்றேன் பாரு. அழுமுஞ்சு அழுமுஞ்சு எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா பாரு, லூசு. மகனே, ஏசப்பா, ஏன் அவளை துன்பப்படுத்துகிறாய்? மகனே, உன் தங்கையை நீ உண்மையாக நேசிக்க வேண்டும். நான் உன்னிடத்தில் அன்பாயிருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று நான் உனக்கு சொன்னதை ஏன் மறந்து போனாய்? மனம் திரும்பு மகனே. நீ யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது. இது உன் வாழ்க்கைக்கு நல்லது அல்ல. இந்த செயல்பாடு உன்னை பிற்காலத்தில் மிருகமாய் மாற்றிவிடும். இந்த பாவத்தை செய்யாதே மகனே. உன் தங்கையிடம் மன்னிப்பு கேள். சாரி ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க. என் தங்கச்சி இனிமே நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் ஏசப்பா. சாரி இன்ஃபான்சிகா, என்னை மன்னிச்சிடு. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே உனக்கு நான் நல்ல அண்ணனா இருப்பேன். எனக்கு தங்கச்சி பாப்பா இல்லைன்னு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன். ஆனா இவன் என்னடானா அவன் தங்கச்சியை கஷ்டப்படுத்துறான். அதை விடுடா. இந்த லெசனை நீ நோட் பண்ணியா? நான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். ஆமா, யாரையும் காயப்படுத்தக்கூடாது. எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும். ஏசப்பா, நாங்க எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். யார் பொருளையும் திருடக்கூடாது. எங்களுக்கு இந்த 2 காரியங்களையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி ஏசப்பா. என்னடா இது? எப்ப பாரு பாவம் பண்ணாத, அடுத்து அவனை திட்டாத, கிண்டல் பண்ணாதன்னு ஒரே அட்வைஸா சொல்லி போர் அடிக்கிறாங்க. நம்ம என்ன சின்ன பசங்களாடா? இவங்க சொல்லிட்டு அட்வைஸ்லாம் கேட்டு நம்ம திருந்தியா போகிறோம்.
அதானே இதை பார்த்துட்டு தான் நம்ம அம்மா அப்பா பைபிள் படி, ஜெபம் பண்ணு, ஸ்கூலுக்கு போ, நல்ல மார்க் வாங்குன்னு ஒரே அட்வைஸாக பண்ணுறாங்கடா. நம்ம லைஃப்பை இஷ்டப்பட்டு நல்லா சந்தோஷமாக வாழணும். கேம் விளாண்டோமா, ஜூஸை குடித்தோமா, ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு ஊரை சுற்றினோமான்னு சந்தோஷமாக வாழணும். கரெக்ட் மச்சான். இவங்க அட்வைஸ் எல்லாம் கேட்டா லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாதுடா. மாஸ்டர் 3 பூஸ்ட். அவினாஷ் நீங்களா? உட்காருங்க. நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஓகே, உங்களை பார்க்கும்போது ஒரே ஒரு வசதி ஞாபகம். அண்ணன் ஒரு மீட்டிங் போயிட்டு இருந்தேன் பக்கத்தில். சரி ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு வந்தால் நீங்கள் அழகாக பேசிட்டுருக்கீங்க. மத்தேயு 7 அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல், வழி விசாலமான வாசல், 2 வாசல் இருக்குது. இடுக்கமான வாசல்னும் போது டிசிப்ளின்டாக இருக்கணும், சரிங்களா? நிறைய ரூல்ஸ் இருக்கும், ரெகுலேஷன்ஸ் இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட இருக்கும். இப்படி தான் இருக்கணும்னு. வழி விசாலமான வாசலுக்கு எப்படி வேணால் வாழலாம், என்ன வேணால் செய்யலாம். உங்கள் ஸ்கூலில் கிளாஸில் படிக்கிறாங்கள பசங்க, என்ன வேணால் செய்வாங்கள்ல, அவங்களுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, அவங்களுக்கு எது ரெகுலேஷன் இல்லை. பரிசுத்தமாக வாழணும், என்னமே கிடையாது. பரிசுத்தமானதை பார்க்கணும், நோ ப்ராப்ளம். பரிசுத்தமானதை பேசணும், அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இல்லை, ரெகுலேஷன்ஸ் இல்லை. ஆனால் ஏசப்பா பிள்ளையாகிய உங்களுக்கு என்ன இருக்குது? பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமானதை பார்க்கணும், பரிசுத்தமான சிந்திக்கணும், சரியா? ஸோ இந்த 2 வாசலில் நீ எந்த வாசலை தேர்ந்தெடுக்க போகிற? ஏசப்பா சொல்கிறாரு, நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஸோ நீங்கள் என்ன சாய்ஸ் பண்ண போகிறீங்க? என்ன வாசல் தேர்ந்தெடுக்க போகிறீங்க? ஏசப்பா சொல்கிற மாதிரி இடுக்கமான வாசலில் போய் அப்படி போகும்போது டிசிப்ளின்டாக வாழும்பொழுது அதோடைய முடிவு என்னன்னு பார்த்தோன்னா ஒரு ரிவார்ட், ஒரு நித்திய ஜீவன் இருக்குது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம், ரூல்ஸ் இருக்கலாம், ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம், அதோட முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிவார்ட் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வழி விசாலமாக இருக்கும், என்ன வேணால் செய்யலாம், என்ன வேணால் பண்ணலாம், நம்மளை யாரும் பார்க்கல. சாத்தா அடிக்கடி காது சொல்கிற காரியம் தப்பு தானே, செய்யலாண்டா, நம்மளை யாரும் பார்க்கல. ஏசப்பாவா அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம், சண்டே இருக்குல்ல மன்னிப்பு கேட்கலான்னு மனசு சொல்லும். அப்படின்னு தான் நிறைய பேர் இன்றைக்கி நிறைய தவறு செய்கிறாங்க. ஒரு பக்கம் அடிக்ஷனில், ஃபோனில், இன்னொரு பக்கம் பாவம், நிறைய காரியங்களை செஞ்சு கொண்டிருக்காங்க. தப்பு நிறைய செஞ்சுட்டே இருக்கிறாங்க, அவங்களை கேட்க யாருமே இல்லை. அதோட முடிவு பார்த்தீங்கன்னா நித்திய மரணம் இருக்குது, அதான் ஹெல். ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீ யோசிக்க வேண்டிய முக்கியமான காரியம் பரலோகம், நரகம். 2 வாசல் இருக்குது, 2 சாய்ஸும் இருக்குது. நீ என்ன முடிவு எடுக்க போகிற? ஏசப்பா சொல்கிற வழி, இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி பாவம் செய்யக்கூடாது, மற்ற காரியங்கள் செய்யக்கூடாது சொல்கிறாங்களே, இதே போல் டிசிப்ளின்டு தான் வந்து ஒரு சுத்தமாக வாழ போகிறோமா? இல்லை எப்படி வேணால் வாழலாம், என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பை, இப்போல்லாம் படிக்கலாம் தேவையில்லை, இஷ்டத்துக்கு எப்படி வேணால் வாழலாம், அப்படி பெரிய பாதையில் போயிட்டு ஒரு பெரிய நஷ்டத்தை பார்க்க போகிறோமா? ஹெல்லா ஹெவனான்னு தீர்மானம் பண்ண போகிறோம், சரிங்களா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் நீங்கள் பண்ணணும். அதுக்காக தான் ஏசப்பா உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக பேசுகிறாரு, ஸ்கிரிப்ட் மூலியமாக பேசுகிறாரு. அவருடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கணும்னு. வழி தவறி போயிட்டீங்க, திருப்பி நம்ம வரவே முடியாது, சரிங்களா? ஸோ இன்றைக்கி மனசு தச்சுக்க போகிறீங்க. ஓகே, புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுண்ணே. ஓகே, உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? இனிமேல் ஸ்கூல் லைஃப்பில் ஒரு நல்ல டிசிஷன் எடுப்பேனே. ஓகே, வெரி குட். நீங்கள்? தவறான காரியங்களுக்கு நோ சொல்ல போறேனா, பரிசுத்தமாக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். வெரி குட். நீங்கள்? அண்ணா, என்னோட தீர்மானம் தவறான காரியங்களை செய்ய மாட்டேண்ணா. ஓகே, எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, உங்கள் லைஃப்பில் எப்போ 2 சாய்ஸ் இருக்கும், செய்யலாமா வேணாமா. 2 வாய்ஸும் கேட்கும், இது செய்யாதன்னு. ஸோ நீங்கள் எந்த வாய்ஸை சரி கொடுத்து என்ன காரியம் செய்ய போகிறீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடிங்க, பூஸ்ட் குடிங்க. குடிங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததில்ல? நம்ம லைஃப்பை குறித்த நிறைய லெசன்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அப்படி தானே? நம்ம லைஃப் ஏசப்பா நமக்கு கொடுத்த ஒரு அழகான கிஃப்ட். ஸோ எப்போ உங்களையே நீங்கள் ஏசப்பா கிட்ட அர்ப்பணிக்கிறீங்களோ அப்போ உங்கள் லைஃப் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நோவ் அண்ட் ப்ரே. பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வர்றது தான் ஏசப்போடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஏசுவை பற்றி தெரியாட்டி பரலோகத்துக்கு வர முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்க நிறைய பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் ஏசப்பா அறியாமல் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அவங்க மனக்கண்கள் திறக்கப்படணும், அறியாமையிருள் நீங்கணும்னு இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து ஜெபிக்கலாமா? ஓவர் டு நோவ் அண்ட் ப்ரே.
உலகில் இருக்கிற அனைத்து மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல பல நாடுகள் இருக்கு, அதுல இன்னும் நிறைய ஜனங்கள் இயேசுவை அறியாம இருக்கிறாங்க. குறிப்பா ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் இன்னும் ஒரு சில ஜனங்கள் இயேசுவை அறியாம இருக்கிறாங்க. உலகத்துல 7000த்திற்கும் அதிகமான மொழிகள் இருக்கு. அங்க பல மொழி பேசுகிற பல்வேறு நாடுகள்ல இருக்கிற சிறுவர்களுக்கு இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளத்தக்கதான வாய்ப்பு இல்லை. அதே போல அங்க நிறைய போராட்டங்கள், சமூக விதிகள், பாரம்பரியம், இதன் காரணமா மக்கள் இயேசுவை பற்றியதான செய்தியை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியறதில்ல. அதனால இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் மாறி எல்லா ஜனங்களும் சிறுவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ளணும். இயேசுவை அறிவதற்கு இருக்கிற எல்லா தடைகள் மாறணும். உலகத்துல இருக்கிற எல்லா தரப்பு மக்களும் இயேசுவை தன் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியா மாறி அவங்க சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க குட்டீஸ்? இந்த நிகழ்ச்சி மூலமாய் வாரந்தோறும் ஒவ்வொரு காரியத்துக்காக தேசத்தின் பல ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கிறோம். ஏசப்பா அதெல்லாம் கேட்டு அற்புதம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால நம்ம ஏசப்பாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். ஓகே குட்டீஸ், இந்த வாரத்துலேயும் நம்ம ஒரு முக்கியமான காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். அது என்னங்கிறது நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஆமாம் குட்டீஸ், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனமும் ஏசப்பாவை அறிந்து கொள்ளணும், ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். சரி, எல்லாரும் முழங்கால் போட்டுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். கண்களை மூடிக்கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்லுங்க. இயேசு நாமத்தை சொல்லி என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன்னு எழுதியிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதை கேட்டாலும் ஏசப்பா செய்வாங்க. அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனமும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், இயேசு அறிந்து கொள்ளணும். எல்லாரும் கேளுங்க, வாய்களை திறந்து. ஏசப்பா உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், எல்லாருடைய பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கேளுங்க, எல்லா குழந்தைகளும் வாயை திறந்து கேளுங்க. ஏசப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், எல்லாருடைய பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். இயேசுதான் மெய்யான கடவுள், மெய்யான தெய்வம் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி செய்வீராக. சின்ன குழந்தைகள் ரட்சிக்கப்படணும், சின்ன குழந்தைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அற்புதம் செய்யுங்க, நீங்க பதில் கொடுங்க. ஆத்துமாக்களை குறித்த பாரமுடைய தேவன், நாங்கள் ஆத்துமாக்களுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க அற்புதம் செய்யுங்க, நீங்க அற்புதம் செய்யுங்க. அவங்க எல்லாரையும் தொடுங்க, எல்லாரையும் ரட்சிங்க. இதுக்கு விரோதமாய் போராடுகிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படியே நம்முடைய பீட்டர் தம்பியோடு நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள இயேசுப்பா, இயேசுப்பா இந்த நாள் தந்தக்கா நன்றி இயேசுப்பா. இயேசுப்பா இந்த நாள் எங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. இயேசுப்பா எங்கள் உலகத்தில் நிறையா மக்கள் உங்களை அறியாமல் இருக்காங்க இயேசுப்பா. எல்லா மக்களும் உங்களை அறிந்து கொள்ளணும் இயேசுப்பா. இயேசுப்பா எங்கள் தேசத்தில் இயேசுப்பா, எங்கள் நாட்டில் பல நாட்டில் உங்களை அறியாமல் வாய்ப்பு இல்லாமல் நிறைய மக்கள் இருக்காங்க இயேசுப்பா. உங்களுக்குலாம் வழிவாசலை நீங்களே திறந்து கொடுங்க இயேசுப்பா. உங்களை மெய்யான தேவன் நாங்கள் அறிந்து கொள்ளணும் இயேசுப்பா. உங்களை சொந்த இரட்சகரன்னு ஏற்றுக்கொள்ளணும் இயேசுப்பா. நீங்களே அவங்க கூட இருந்து அவங்க வழி நடத்துங்க இயேசுப்பா. எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு பாக்கியவான்களாக இருக்கணும் இயேசுப்பா. இயேசுப்பா ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது, கெட்டு போக சித்தம் இல்லை இயேசுப்பா. எல்லா ஆத்மாவும் நீங்களே அவங்கள நடத்துங்க இயேசுப்பா. இயேசுப்பா இந்த கடைசி காலத்தில் இயேசுப்பா எல்லாரும் நீங்களே ரசிங்க இயேசுப்பா. சாட்சியாக இருக்கணும் இயேசுப்பா. இயேசுப்பா ரசிக்க கூடாத படிக்கு உங்கள் காரம் குறுக்கி போகவில்லை இயேசுப்பா. எல்லாரையும் நீங்களே ரசிங்க இயேசுப்பா. உங்கள் காரம் அவங்க கூட இருந்து வழி நடத்திட்டு இயேசுப்பா. நீங்கள் அப்படியே செய்வதற்கா நன்றி இயேசுப்பா. இயேசுப்பா எல்லாரையும் உங்கள் மந்தையில் சேர்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்வதற்கா நன்றி. மீ பிரேஸ் கொஞ்சம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமீன் ஆமீன். ஏசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டாங்க. சீக்கிரத்தில் எல்லா மொழி பேசுகிறவங்களும் எல்லா தேசத்தில் இருக்கிற ஜனங்களும் ரட்சிக்கப்பட போகிறாங்க. அப்படி கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் 2030க்குள்ள 10 கோடி சிறு குழந்தைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், 1 கோடி சிறு குழந்தைகள் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தரிசன திட்டத்தை ஏசப்பா கொடுத்திருக்கிறாங்கல்ல. அப்போ கருத்தை ஜெபிக்கிற ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா குழந்தைகளும் ரட்சிக்கப்படணும், அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், 1 கோடி சிறு குழந்தைகள் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும், உங்கள் வருகைக்கு ஆயத்தப்படணும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தரிசன திட்டத்தை கொடுத்தது நீங்க, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறது நீங்க தான் இயேசப்பா. நீங்க தான் அற்புதம் செய்யணும், அந்த தரிசனத்தை நீங்க தான் நிறைவேற்றி கொடுக்கணும். இந்த தரிசனத்துக்கு விரோதமாய் போராடுகிற சாத்தானுடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். உடைய கிரியைகள் எல்லாம் முடக்கப்படட்டும். கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுவதாக, உடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். நீங்கள் அற்புதம் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன் குட்டீஸ், ஏசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டாங்க. சீக்கிரத்தில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு ஆசீர்வாதம் நம்ம தேசத்தில் உண்டாக போகிறது. நீங்களும் தொடர்ந்து இந்த காரியத்துக்கு ஜெபிக்கணும். ஏசப்பா உங்களை பயன்படுத்துவார். ஆமீன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணீங்களா? ஏசப்பா உங்க ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. இந்த ப்ரேயர் பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணி வச்சு தொடர்ந்து உங்க தனி ஜெபத்துல, குடும்ப ஜெபத்துல வாரத்தோட ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தான் கேட்க போறோம். தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு கோட் ஞாபகம் வருது. அது நான் உங்களுக்கு சொல்றேன். The more we expose ourselves to the word of God, the greater our faith will be. இந்த கோட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ தேவனுடைய வார்த்தையை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம விசுவாசமும் பலப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவும் நம்ம விசுவாசத்தை பலப்படுத்துற தேவனுடைய வார்த்தையை தான் கேட்க போறோம். கேட்கலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஜாலி டைம் பார்த்தீங்களா? வித்தியாசமாக இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? இல்லை ஆக்சுவலாக புரிஞ்சுதா? ஏன்னா உங்களுக்கு நிறைய காரியம் தெரியணுன்றதுக்காக ஜாலி டைமில் புதுசாக யோசித்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. சரியா? எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, இந்த காரியம் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஏசப்பா என்னோட பேசினாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரியா? நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். சரியா? என்ன கதைனா, ஒரு சின்ன பையன் ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக வழி தெரியாமல் கூகுள் மேப் எடுத்து போட்டானோ. கூகுள் மேப்பை அழகாக வழி காட்டிடுச்சு. இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் இப்படி லெஃப்ட் எடுத்து போகணும், உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆகும் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த கூகுள் மேப்பும் வழி காட்டுச்சான். அப்போது இந்த பையன் என்ன பண்ணா, சரி 15 மினிட்ஸ் நம்ம நடந்து போகணுமா, சரி ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோக்கார அங்கிளை கூப்பிட்டுட்டு வண்டியில் ஏறிட்டு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னான். சரிப்பா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரர் அங்கிளும் சொன்னார். தம்பி என்ன பண்ணிட்டான், நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த ஆட்டோக்கார அங்கிள் சொன்னார், நான் ரைட் எடுத்து இப்படி போனால் போயிடலாம், 15 மினிட்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த தம்பி சொன்னான், இல்லை நான் கூகுள் மேப்பில் பார்த்தேன், நம்ம லெஃப்ட் எடுத்து போகணுன்னு போட்டிருக்கு, அப்போ தான் நம்ம கரெக்டாக போய் சேரோம், நீங்கள் லெஃப்ட் எடுத்து போங்க அப்படின்னு. ஆட்டோக்காரர் அங்கிள் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. இல்லை தம்பி, எனக்கு தெரியும், நான் இத்தனை வருஷமாக வண்டி ஓட்டுறேன், இந்த இடத்துக்கு நம்ம ரைட்டில் தான் போகணும் அப்படின்னு. இவன் கேட்கவே இல்லை. சரி, இவன் சொல்படியே கேட்போம் அப்படின்னு சொல்லி ஆட்டோக்கார அங்கிளும் அவரோட சேர்ந்து லெஃப்ட் எடுத்து போனாரா. அந்த கூகுள் மேப் சொன்ன வழியை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரா. போய் பார்த்தா ஒரு பெரிய குழி, அதுக்கு மேலே போக இடமே இல்லை. அப்போ ஐயோ, என்ன கூகுள் மேப் இப்படி சொல்லுது, பெரிய குழியில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு தம்பி சொல்லும்போது அந்த ஆட்டோக்கார அங்கிள் என்ன தெரியுமா சொன்னார், இப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி மறுபடி திரும்பி வர்ற வழியாகவே திரும்பி ஒரு 15 மினிட்ஸ் எடுத்து திருப்பி ரைட் எடுத்து அவர் அந்த வழியாக கூப்பிட்டு போய் அவன் சொன்ன இடத்துல கொண்டு போய் விட்டான். இப்போ நீங்கள் பாருங்களேன், 15 மினிட்ஸ் அங்கே வேஸ்ட்டு, அங்கே ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன், திருப்பி ஒரு 15 மினிட்ஸு 32 மினிட்ஸ் ஆயிடுச்சு அவன் டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றதுக்கு. அப்போது அந்த ஆட்டோக்காரங்க சொல்லலாம், எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்டியா, எனக்கு தான் வழி தெரியும் நான் சொன்னேன், நான் தான் உன்னை கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன், ஆனால் நீ தான் கேட்கல அப்படின்னு அந்த அங்கிள் சொன்னாராம். இது அந்த அங்கிள் சொன்னது ஏசப்பா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயத்த நான் உங்களுக்கு படித்து காட்டட்டுமா? அது எங்கே இருக்குன்னா, யோவான் 14வது அதிகாரம் 6-7 2 வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் உனக்கு வழி, நான் தான் உனக்கு சத்தியம், நான் தான் உனக்கு ஜீவன் அப்படின்னு.
இந்த ஆட்டோக்கார அங்கிள் அதானே சொன்னார், தம்பி உன்னை நான் தான் கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பேன், நான் சொல்கிறது தான்ப்பா தம்பி கரெக்டு, நான் கரெக்டாக கொண்டு போய் இதாண்டா வழி அப்படின்னு சொல்லி ஆட்டோக்கார அங்கிள் எவ்வளவோ சொன்னார். ஆனால் அந்த தம்பி என்ன பண்ணார், கூகுள் மேப் பார்த்தாரு, அங்கே சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டார். அதனால் அவரால் டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக போக முடியல. நல்ல வேளை ஆட்டோக்கார அங்கிள் கூட இருந்ததுனால தப்பிச்சான். நான் அப்படிதான், ஏசப்பா தான் நம்மளுக்கு வழி, ஏசப்பா தான் வழி, ஏசப்பா சொல்கிறது தான் கரெக்டு, ஏசப்பா தான் கடைசியில் நம்மளை டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். யார் அந்த டெஸ்டினேஷன், எது அந்த டெஸ்டினேஷன்? அதுதான் நம்மளோட பரலோகம். நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறதும் ஏசப்பா தான். அதாவது கர்த்தர் இந்த உலகத்தை படைச்சு, கடவுள் கர்த்தர் இந்த உலகத்தை படைச்சாரா, படைச்ச மனுஷங்க தப்பு பண்ணிட்டான். எவ்வளவோ சொல்லி பார்த்து யாருமே கேட்கல. உடனே கடவுளே மனுஷ ரூபமாக எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் தான் ஏசப்பா. ஏசப்பா என்ன பண்ணாரு, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரை கொடுத்து நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை பெற்று கொடுத்தார். அப்போ கடவுளாகிய ஏசப்பா தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ அந்த கடவுளும் ஏசப்பாவும் ஒன்று தான். நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க, ஏசப்பாலாம் கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏசப்பா தான் கடவுள். அவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தினார். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் போதும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏசப்பா தான் வழி. நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரே வழி ஏசப்பா தான். ஏசப்பா மட்டும் இல்லைன்னா நம்மளால ஜெபிக்க கூட முடியாது. ஏசப்பா தான் வழி. ஏசப்பா சொல்கிறது தான் உண்மை. ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள், நான் தான் கடவுள், நான் தான் உங்களுக்காக பரலோகத்திலேருந்து வந்திருக்கிறேன். ஏசப்பா சொல்கிறாங்க. ஏசப்பா சொல்கிறது தான் உண்மை, சத்தியம். ஏசப்பா தான் நமக்கு பரலோகத்தின் வாழ்க்கையும் கொடுக்க முடியும். ஏசப்பா தான் நமக்கு பரலோகத்துக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் நிறைய பேர் இன்டர்நெட்டில் தப்பாக படிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறத நிறையா கேட்குறாங்க. நிறைய கேள்வி வருது. அதனால் எல்லாரும் இந்த இன்டர்நெட்டை தேடி, கேள்வியை தேடி அவங்க தப்பான காரியத்தை போய் சேர்ந்துடுறாங்க. ஆனால் ஏசப்பா தெளிவாக சொல்கிறாரு, நான் தான் தேவனுடைய குமாரன், நானும் பிதாவும் ஒருத்தர் தான், நான் தான் கடவுள் அப்படின்னு ஏசப்பா கரெக்டாக சொல்கிறாங்க. ஏசப்பா தான் நமக்காக உயிரை கொடுத்த தெய்வம். ஏசுன்ற பேரை சொல்லி ஜெபிக்கும் போது தான் அந்த ஜெபம் நமக்கு கேட்கப்படும். ஏன்னா நம்ம ஜெபிச்சாதான் நமக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். நாம் ஜெபிக்கும் போது தான் நமக்கு பாவத்திலேருந்து மன்னிப்பு வரும். நாம் ஜெபிக்கும் போது தான் பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். இதெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு தைரியமும் ஜெபிக்கிறதுக்கு உரிமையும் ஏசப்பா எப்படி பெற்று கொடுத்தாங்க? எப்படின்னா, நம்ம சிலுவையில் ஏசப்பா ரத்தம் சிந்தினி மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. ஏசப்பா கடவுள்ன்றதுனால தான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. ஏசப்பா இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் நம்ம ஏசப்பான்ற பேரை சொல்லி நம்மளால் ஜெபிக்க முடியுது. நமக்கு அந்த ரைட்ஸ் கிடச்சிருக்கு, நமக்கு அந்த அதிகாரம் கிடச்சிருக்கு. அதனால தான் ஏசப்பா தான் ஒரே வழி, ஏசப்பா சொல்கிறது தான் உண்மை, ஏசப்பா தான் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும். சரியா? இன்றைக்கி நீங்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய கன்ஃபியூஷனோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல. நமக்கு அதாவது நீங்கள் ஃபுல்லாக சொல்லலைனாலும் எப்படி ஒரு டவுட் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சுல்ல, இன்றைக்கி அது கிளியர் ஆகிருக்கும். ஏசப்பா சொல்கிறத நம்ம கேட்கணும், ஏசப்பா தான் நமக்கு வழி. அது மட்டும் இல்லை, நீங்கள் நம்ம ஜெபிச்சா ஏசப்பா கேட்பாரு, ஏசப்பான்ற பேரை சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்லாம் கேட்டேன். ஏசப்பா நம்ம ஜெபிக்கவே இல்லை. நிறையா பேர் ஜெபிக்காமல் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி சர்ச்சுக்கு போய் விளையாடிட்டு வந்த பிள்ளைகள் கூட இங்கே இடத்துல உட்காந்துருக்கீங்க ஜெபிக்காமல். ஏசப்பாவுக்கு அது பிரியமில்லாத காரியம், ஏசப்பாவுக்கு அது பிடிக்காத காரியம் இல்லை. அப்புறம் நீங்கள் பரலோகத்துக்கு போகணும். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஏசப்பா கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? நீங்கள் எல்லாம் கண்ணு முடுங்க, நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபிக்கலாம். ஏசப்பா நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை நம்மளுடைய லைஃப்பில் அதை இம்ப்ளை பண்ணணும். சரியா? சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் எனக்கு அந்த காரியத்தை விட்டுருக்கீங்க, நீங்கள் தான் வழியப்பா, நீங்கள் சொல்கிறது தான் உண்மை, நீங்கள் தான் எங்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறதுக்கும் பரலோகத்துக்கும் போகிறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்ய முடியும், நீங்கள் தான் ஜீவன் ஏசப்பா. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். இன்றைக்கி எனக்கு அது புரிஞ்சிருச்சு ஏசப்பா. நான் இவ்வளோ நாள் எனக்கு ஏசப்பான்னு நான் சொல்லி நான் எத்தனை நாள் பேசினாலும் நான் ஒரு நாள் கூட நான் ஒழுங்காக ஜெபிச்சது கிடையாது, நான் ஒழுங்காக பைபிள் வாசித்தது கிடையாது ஏசப்பா. என்னை மன்னிங்க ஏசப்பா. எனக்குள்ளே நிறைய பாவம் இருக்குது ஏசப்பா. உமக்கு பிடிக்காத காரியம் இருக்குது. நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன், பொய் சொல்கிறேன், நான் சண்டை
சண்டை போடுறேன், நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், நான் மற்றவங்களை காயப்படுத்தி நான் பேசிடுறேன், நான் பேசுறது நான் செய்கிறது எல்லாமே இன்னொருத்தங்களை துக்கப்படுத்துது, இன்னொருத்தங்களை வேதனைப்படுத்துது. ஏசப்பா என்னை மன்னிங்க, என்னை மாற்றுங்க ஏசப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒரு விஷயம் உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னையும் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க, என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேருங்க ஏசப்பா. தகப்பனே, இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவே என்னை மன்னிங்க, இயேசுவே என்னையும் பரிசுத்தப்படுத்துங்க, என்னையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. இயேசுதான் உண்மையான இரட்சகர் அப்படின்னு சொல்லி, இயேசுதான் உண்மையான கடவுள்னு சொல்லி ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறாங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேலே இருக்கட்டும். இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து பரிசுத்தமாக வாழ வைத்தப்பா, நீர் பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க நீங்கள் உதவி செய்யுங்க. பிசாசின் தந்திரங்களுக்கு இந்த பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன். பொல்லாத பிசாசை தொடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால ஆமென். குட்டீஸ், நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், ஏசப்பா நமக்கு உதவி செய்வாங்க. அதுக்காக பைபிள் வாசிக்காமல் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபிக்க தான் ஏசப்பா உங்களோட பேசுவாங்க. நீங்கள் பைபிள் வாசிக்க தான் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, என்ன காரியத்தை சொல்கிறாங்க, எவ்வளோ உண்மை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரியா? அப்போ தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இன்னொரு சாலிடம் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கேட்டதோடு விட்டுறாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது உங்கள் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போவும் நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஜால் டைம் ப்ரோக்ராமில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, have a great day. Bye-bye. Jolly Time Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.